தியானத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ரொம்ப ரேரா இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஒரு ஒரு இயல்பா ஒரு அதிசயம் மாதிரி நிகழுது. அந்த அதிசயம் ஒரு சாதகரா இருக்கக்கூடிய ஒருத்தர் தியானத்துல வளர்றவர் உடலே மொழியா மாறிடு, அவருடைய உடலே காற்றா மாறிடு. அந்த மாதிரி ரொம்ப அரிதா இந்த மாதிரி நிகழுது அப்படிங்கிறது நம்ம சொல்லப்படுது. அப்ப இந்த மாதிரி அரிதா நடக்கிறது அதை ஆய்வு பண்றதும் அதுக்குள்ள ஒரு பெரிய பாடத்திட்டம் மாதிரி அதை என்ன மாதிரி இருக்கு அதை ஸ்டடி பண்றதும் அவங்களோட இருக்கிறதும் அவங்கள கவனிக்கிறது தான் ஒரு பிரதானமாக இருக்கணுமே வேண்டிய அதை கையகப்படுத்தணும் அப்படிங்கிறது எந்த மாணவர்களுக்குள்ளேயும் உருவாகக்கூடாது. இந்த கையகப்படுத்துற செயலுக்குள்ளதான் எல்லா வகுப்புக்குள்ளேயும் எல்லா மாணவனும் ஒரு கல்வியை கற்றுக்கொண்டு பிற பொருட்களை கையகப்படுத்துகிற வேலையில தான் எல்லா மாணவனும் ஈடுபடுறான். ஒரு மனிதன் கற்றுக்கொள்றத அந்த கற்றுக்கொண்டதை ஸ்டடி பண்ணிக்கிட்டு நமக்கு கற்றுக் கொடுத்தவங்கள ஒரு குருவா நினைச்சு அதை ஆய்வு பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஒரு நல்ல வடிவத்தை உருவாக்கிக்கணும்னு நினைச்சுக்காம கையகப்படுத்துறதுன்னா ஒரு இடத்துக்குள்ள போய் அங்க தொழிலை கத்துக்கிட்டு எதிரில் கடை போடுறது, சாமியார் ஆயிடுறது, அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஞாபகத்தன்மையில நமக்கு கிடைக்கிற சில குறிப்புகளை வச்சுக்கிட்டு அதுலேயே ஒரு வேலையை பார்த்து எனக்கு ஒன்று தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பகத்தன்மையில பயணிக்கிறது. இது என்ன ஆகும்னா ஒரு மனிதன் முற்றிலுமாக வளருவதில் ஒரு பின்னடைவை சந்திப்பான் அப்படிங்கிறத நீங்க அவசியமா புரிஞ்சுக்கணும். இது அவசியமா அது ஒரு ஒரு பயங்கர ப்ராப்ளமா ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா ஒரு உடலுக்கு ஆயுள் காலம் இருக்கு, உடலுக்கு ஒரு உயிருக்கு தனியா ஆயுள் காலம் இருக்கு. உயிருங்கிறது விதை, அந்த விதை 9 கோள்களோட தன்மை கொண்ட விதை. அந்த விதைக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த விதை இந்த விதையோட தன்மை கோள்களால இந்த காற்றே மொழியா உடலே மொழியா மாறினுச்சுல ஒருத்தர், அவர்கிட்ட இருந்து இந்த விதை இந்த மாதிரி யாருக்கெல்லாம் உடலே மொழியா அவர் உடலே காற்றாகுதோ அவர்கிட்ட இருந்து இந்த 9 கோள்கள் கண்டா விதை அங்கதான் கிடைக்கும். அவர் விதை கொடுக்குற, அவர் தான் ஒரு கடை வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட போய் விதை வாங்கிக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு ஞானி உருவாவர்கிட்ட விதை நிறைய கிடைக்கும், உற்பத்தி ஆகும். அப்ப உயிர் சக்திகளை உற்பத்தி ஆகிற இடமா இருக்கிற. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் உடலுக்குள்ள உயிருக்கு தனி ஆயுள், உடலுக்கு தனி ஆயுள். அப்ப உயிர் ஞாபக சக்தியோட வேலை செய்யுது. இதோட ரோல், உயிர் விதை ஞாபக சக்தியோட அந்த வேலை செய்யுது. உடல் அதுக்கோட ரோல் என்னன்னா எண்ணம் உற்பத்தி பண்ற வேலையை எவன் செய்யறான்னா உடல் செய்யறான். உயிர் இந்த ஞாபகத்திறன் சக்தியோட வேலை செய்யக்கூடிய விஷயம். இப்ப உயிருக்கும் உடலுக்குள்ள இருக்கிற ரோல்ல ஒரு உடலுக்குள்ள ஒரு உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் ஆயுள் காலம் தனியாகவும் உடலுக்கு தனியா ஆயுள் காலம் தனியாகவும் இருக்கு. அப்ப அந்த உடலுக்குள்ள ஆயுள் காலம் முடியும் போது அந்த உயிர் தன்னை அறியாமையே வெளியில வர வேண்டிய வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும்போது உயிர் பதறுது, தவிக்குது. அப்ப இந்த உயிரை என்ன பண்றாங்கன்னா அது எங்க வாழ்ந்துச்சோ எங்க இருந்துச்சோ அதை நோக்கி அது வருது. அதுக்கு நீங்க என்ன தவசம் கர்மாதி என்ன மாதிரி காரியங்கள் செய்தாலும் அது ஃபுல்ஃபில் ஆக மாட்டுது. அப்ப அது மீண்டும் மீண்டும் வருது. ஏன்னா அதோடைய ஆயுள் காலம் முடியல. அது ஒரு இடத்துல குடியிருந்த இடத்துல இருந்து வெளியில தூக்கி போட்டாங்க. இப்ப நீங்க ஒரு வீட்டுல வாடகை வீட்டுல இருக்கிறீங்கன்னா ஹவுஸ் ஓனர் நைட்டா நீ வீட்டை காலி பண்ண உனக்கு ஒரு டைம் கொடுக்கணும். டைமே கொடுக்காம தூங்கிட்டு இருக்கும் போதே கட்டிலோட தூக்கி வெளியில போட்டானா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீ வண்டியில போயிட்டு இருக்கும்போது டம்முன்னு மோதி உன்னுடைய உடலுக்குள்ள இருந்து உயிர் தெரிச்சு வெளியில வந்துடுது. அந்த உடலுக்கு ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு. அப்ப இந்த உயிரை அது உள்ள வச்சுக்க முடியல. அப்ப இந்த உடல் இல்லாத உயிர் பதறிக்கிட்டு சுத்திட்டு அலையுது. அப்ப அது எங்கெங்கெல்லாம் போனுச்சோ அப்ப அந்த உடல் இல்லாம இந்த உயிர் துளி தனியா இயங்க முடியல, பேச முடியல, கனெக்ட் பண்ண முடியல. அந்த தன்மையை அது இழந்துருது. அப்ப அது எமோஷன் ஆகி என்னென்னமோ செயல்கள்லாம் செஞ்சா அந்த ரேடியேஷன் பிறரை பாதிக்குது. அது பிறரை டிஸ்டர்ப் பண்ணுது. அதுதான் இந்த கெட்ட சக்தி, துருசக்தி, இந்த பேய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயல் வடிவத்துக்குள்ள இருக்கிற செயலாக அது இருக்குங்கிறத தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி உடலோடைய
உடலுக்கு வந்து ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிற அத்தனை விஷயமும் அது செயலற்று போயிருமா. அதுக்குள்ள ஒரு பதிவு இருக்குல்ல, எண்ணம் அந்த பதிவு இருக்குல்ல, அது எல்லாம் டிஸ்போஸ். அதே மாதிரி உயிருக்கு அந்த ஆயுள் காலம் முடிந்த உடனே உயிர் இறக்காதான், ஆனா பிறப்ப மறந்துருமா. இப்ப பிறந்துச்சுல்ல, இப்போ உடல்ல இருக்குல்ல, இப்ப என்னுடைய உடல்ல ஒரு உயிர் இருக்குன்னா அந்த உயிருக்கு ஒரு ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த உயிர் வந்து அந்த பிறப்ப மறந்துருமா. அப்ப அது போய் வந்து ஒரு இடத்துக்குள்ள ஐக்கியமாயிரும். ஒரு நீர்ல தான் போய் ஐக்கியமாகுமா. அப்ப அந்த நீர்ல போய் ஐக்கியமாகி இருக்கும்போது அதோடைய அந்த ஞாபக திறன் இருக்குல்ல, அதோடைய செயல்ல பல ஓணிகளை வந்து ட்ரை பண்ணுமா திருப்பி பிறப்பெடுக்கிறதுக்கு. அப்ப அதோடைய தன்மை இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உயிர் மரபணுக்கள் நிறைய மாறி கர்ம வினையில கஷ்டம்னு சொல்றாங்கல்ல, அது எங்கேருந்து உருவாகுதுன்னா, அது தேர்ந்தெடுக்கிறதுல ஓணி கீழ்நிலையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அந்த அளவுக்கு தான் அதுக்கு அந்த ஞாபகத்திறன் இருக்கு. அப்படின்னா அந்த கீழ் திறன்ல இருக்கிற ஒரு உடலுக்குள்ள போய் அது போய் ஐக்கியமாகிருச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணுதுன்னா அந்த கீழ்நிலைக்குள்ள இருக்கிற தன்மையில தான் அது வளரப்படும், அது உருவாக்கப்படும் அப்படிங்கிறத அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப அதுக்குள்ள தான் யாருங்கிறது மட்டும்தான் தெரியாது, அதுக்குள்ள ஒரு ஞாபக திறன் ஒரு உயிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஒரு உயிர் சக்திக்கு அந்த ஆயுள் முடிந்த உடனே அந்த பிறப்பை மறந்துடுதான். அதனாலதான் நிறைய ஞானிகளுடைய தத்துவத்துக்குள்ள எழுதப்பட்டிருக்கிறதும் நமக்குள்ள எழுதப்பட்டிருக்க என்னன்னா, இந்த பூமிக்குள்ள எந்த வேற்று கிரகத்திலேருந்து வர்ற உயிர் சக்தி வந்து வசிச்சுச்சுன்னா அது வந்து தன்னுடைய அந்த இது இருக்குல்ல, மெமரியில இருக்கிறல, தன்னுடைய ஐடியா யாருன்னு அதை மறக்கக்கூடிய தன்மை பூமியில நிகழ்தான். பூமியோட ரேடியேஷன் எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை யாருன்னே மறந்துடுவாங்களாம். அந்த மாதிரி ஞாபகப்படுத்தி கொள்ள முடியாதான். இந்த பூமிக்குள்ள இருக்கிற ஒரு ரேடியேஷன் இருக்குல்ல, இது மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்குமா. இப்ப இந்த பூமிக்குள்ள இருக்கிற இந்த தன்மையில இது என் பொருள், இது என்னோட ஊரு, இது அங்க ஒரு ஊர் இருக்கு, இங்க ஒரு ஊர் இருக்கு, இங்க ஒரு நாடு இருக்கு, இதுதான் திங்க் பண்ணுவாங்க. வேற எதையும் திங்க் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லையா. அந்த ரேடியேஷன் வந்து வேற எந்த செயலையும் மறக்கடிச்சிருமா, திங்க் பண்ண விடாதான். புரியுதுங்களா. அப்ப இந்த மாதிரி ஒரு 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 சூழல் வந்து இருக்கு. இப்ப பொதுவா எனக்கு வந்து 2 குழந்தை பிறகு, அப்ப எனக்குள்ள அந்த ஞாபக சக்தி திறன் அதிகமாக இருக்கிறது என்னுடைய உயிர் சக்தியில. அப்ப எனக்குள்ளேருந்து உருவாகிற அந்த விதை இருக்குல்ல 9 கோள்கள்ல, அது எப்படி போய் என் ஒய்ஃபோடைய கருப்பையில இருக்கும்போனா ஆன்மாவே விழித்து தான் அந்த கருப்பையில போய் இருக்குமா. அப்ப என்னுடைய அந்த ஞாபக திறன் அதிகமா இருக்கிற அந்த சூழல்னால அந்த உயிர் சக்தியை மேல் நோங்கி, கீழ் நோங்கி கிடையாது, மேல் நோங்கி. அப்படின்னா கீழ் நோங்கி அப்படின்னா கீழ் நிலையில சிந்திப்பது, தண்ணி அடிப்பது, சிகரெட்டு குடிப்பது, எப்படி வேணாலும் வாழ்வது, எவனோ எந்த பொம்பளை வேணாலும் வச்சுக்கிறது, சாமியார் வேலை பண்ணுவது, அதிலே வந்து காசை அடிக்கிறது, அப்புறம் வந்து பக்திங்கிற பேர்லேயே பல டுபாக்கூர் வேலைகள்லாம் பார்க்கறது, இதெல்லாம் கீழ் நிலையில் இருக்கிற ஆன்மாக்கள் பெரிய அதி புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிற வேலைகள். அப்போ மேல்நிலை அப்படிங்கும் போது என்னன்னா, நிதானிச்சு அது மேலே நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அது மேல் நிலையில நோக்கி செய்யுமா. அப்போ அந்த மேல்நிலை அப்படிங்கிறதுக்கும் கீழ்நிலைங்கிறதுக்கு என்னன்னா, அந்த உயிர் துளிகள் தேர்ந்தெடுக்கிற ஓணிகள்ல இருக்கு செயல்பாடுகள். அதே மாதிரி அதுக்கு ஞாபக சக்தின்னு இருக்குல்ல, அது குறைய 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 கீழ்நிலையை நோக்குமா. உயிருக்குன்னு ஒரு ஞாபக சக்தி இருக்கு. அது ஒரு பிறப்ப இப்ப நீங்க பிறப்படுத்திட்ட அந்த உடல்ல, இந்த பிறப்புல ஆயுள் முடிந்த உடனே இந்த பிறப்பை மறந்துடுவ. அப்போ உனக்கு அந்த ஞாபக சக்தி கொஞ்சோண்டு இருக்கும். அது அதிகரிக்கும் போது நீ நல்ல யோனியை நோக்கி போற. அந்த செயல்பாடுகள் குறையும் போது நீ கீழ்நிலையில இருக்கிற பல யோனிகளை ட்ரை பண்ணும்போது ஒரு கீழ்நிலையில யோனிகளை மாட்டிக்கிட்டேன்னா அதுல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தன்மைக்குள்ளே தான் நீ வளரப்படுற, அந்த செயல்பாடுகளுக்குள்ளதான் நீ வந்து இருக்கப்படுற. அப்ப எனக்குள்ள பிறந்த 2 குழந்தைகளுடைய அந்த விதைகள் எப்படின்னா, இந்த ஞாபக சக்தி என்னுடைய ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இதிலிருந்து ஒரு உயிர் துளி ஃபார்மினேஷன் ஆகி அங்க போகும்போது அந்த குழந்தை விழிப்பு தன்மையிலேயே அந்த விதை வந்து உருவாக்கப்படுது. அப்ப அதுதான் ஆன்மா விழித்து இருக்கிறது. ஆன்மா விழித்தது பேசிக்காகவே என்னன்னா மனித தன்மையை தாண்டி செயல்படும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஆன்மா விழித்த ஒரு குழந்தை பிறக்கிறதோ, ஆன்மா விழித்த கிரியேட்டிவிட்டியாக டாக்டர் பெரிய பெரிய படிப்புல சார்ந்தவங்க எல்லாம் ஆன்மா விழித்த ஒரு செயலுக்குள்ள இருக்கிற ஒரு
ஒரு மனிதனாக இருந்துட்டு ஞானவான் மாதிரி யோசிக்கிறாப்பா, ஞானவான் மாதிரி சிந்திக்கிறாப்பா, எழுதுறாப்பான்னு சொல்றாங்கல்ல, இதுக்கெல்லாம் ஆன்மா விழித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்மா விழித்ததுன்னா அது பேசிக்காகவே ஒரு திறனாக சிந்திக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப சிந்திக்கிறது அப்படிங்கிறது உயிருக்கு எங்க வருது அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபக திறன் கூட கூட ஒரு உயிர் சிந்திக்குமா. ஞாபக சக்தின்னு சொல்றாங்களா, அதுக்கு கிடைக்கிறதே என்னன்னா, ஒரு உயிர் துளிக்கு விதைக்கு ஞாபக சக்தி கிடைக்கப்படணும். அந்த ஞாபக சக்தி கிடைச்சாதான் அதோடைய செயல்பாடு இருக்கும். இப்ப அதுக்கு சேலஞ்சா எது இருக்கு அப்படின்னா, அந்த உடல் எடுக்கிறதுல, உயிர் உள்ள போனோம் உடல் எடுக்கிறதுல, அந்த உடல் எண்ணத்தை உற்பத்தி பண்ற வேலைகளை அதிகமா செய்யக்கூடியது யாருன்னா உடல். இப்ப இந்த உடல் அந்த உயிரை டாமினேஷன் பண்ணுது. இந்த உயிரை என்ன பண்ணுதுன்னா, அதோடைய ஞாபக சக்தி இருக்குல்ல, அதோட அதிகமாக ஒரு உடலுக்கு கிடைக்குது. அப்ப உடல் என்ன பண்ணுதுன்னா, தான் சொல்றத கேளுங்கிற மாதிரி அது என்ன அலைவரிசை எண்ணத்தை டெய்லியும் உற்பத்தி பண்ணி 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 அந்த உயிரை என்னன்னா தனித்துவமா ஏங்க விடாம அந்த எண்ணங்கள் பண்ணுது. அப்ப இந்த விழிப்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு தெள்ள தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கெல்லாம் அறிவு கொழுந்து பெரிய பெரிய பிரில்லியண்டான ஒரு ஆளுங்கள் நினைக்கிறீங்கல்ல, அந்த பிரில்லியண்டான ஆளுங்கள்ட்ட தான் சொல்றேன் நான். நல்லா ஞாபகம் வச்சுக்க, உன்னுடைய ஆன்மா விழித்தவன் எண்ணத்தையும் கடந்து வேலை செய்யறான், எண்ணத்துக்கு மேல போயிடுறான். அப்ப ஆன்மா விழித்தோட என்ன பண்ணுறான், எண்ணம் இருக்கு, எண்ணெய் 60-70% வேலை செய்து அவன் உயிர் துளிகள் 90% வேலை செய்யுது. அப்ப அந்த உயிர் துளிகள் 90% எப்படி வேலை செய்யுதுன்னா ஞாபக திறன். அப்ப ஞாபக திறன் அதிகரிக்கும் போது, எண்ணத்தையும் தாண்டி வேலை செய்யும் போது நீ ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்துகிறாய், ஒரு பாடத்திட்டத்துல பெருசா சைன் பண்றாய், ஒரு பெரிய யாரும் வாசிக்க முடியாத ஒரு கல்வியை வாசிக்கிறாய், சமஸ்கிருதம் போன்ற மந்திர போலன்ற செயல்களை உனக்கு அந்த உயிர் சக்தியோட பலன். இப்ப நம்ம மாறன்லாம் இருக்கிறாருல, அவருடைய உயிர் சக்தி எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த உயிர் திறன் அந்த ஒரு 20% வேலை செய்யுது, அவரோட எண்ணம் 80% வேலை செய்யுது. அப்ப அந்த உயிர் திறன் என்ன பண்ணுதுன்னா பயப்படுது. எதுகிட்ட பயப்படுது? இந்த உடல் கிட்டையும் பயப்படுது, சுத்தி இருக்கிற சூழல் கிட்டையும் பயப்படுது. அப்ப அதால என்ன பண்ணுதுன்னா ஒரு இண்டிபெண்டாக இயங்க முடியல. அப்ப ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, நீ தனிச்சு இயங்க மாட்ட, யாராவது ஒருத்தர் பாதுகாப்பு உனக்கு இருந்துகிட்டே இருக்கணும், ஒருத்தருக்கு வழிகாட்டணும், உனக்கு கதை சொல்லணும், உனக்கு ஒரு செயல் செய்யணும். அப்ப அவங்க அந்த தாய் என்ன பண்றாங்கன்னா, அந்த மாறனை பார்த்துட்டு பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்கன்னா, நான் உன்னை இப்படியே விட்டுட்டு போனா நீ எப்படா வாழ்வ, ஒரு தனியா நீ வாழணுமேடா, நீ பயப்படுறியாடா, இப்படி எப்படா இந்த சமூகத்துல எதிர்நீச்சல் போட்டு வருவ, என்னடா இப்படி இருக்கிற, நான் நீ என்ன பார்த்துக்கோன்னு பார்த்தா நான் உன்னை பார்த்துக்க வேண்டியதா இருக்க, நீ இப்படி இருந்தனா ஊர்ல உன்னை ஏமாத்திடுவாங்கடா, உன்னை கூட்டிட்டு போய் எங்கேயாவது தப்பான ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, உன் வாழ்க்கையை கெடுத்துருவாங்கடா, நீ சுயமா சிந்திச்சு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும்டான்னு அவங்க அம்மா புலம்புறாங்க. அப்ப அவங்க அம்மாவுக்கு இவருக்கு என்ன கோஆர்டினேஷன் நடக்குதுன்னா, அவங்க அம்மாவுக்கு இவரோட ஞாபகத்திறன் சக்தி 10% அதிகமா இருக்கு. அப்ப அவங்க வருத்தத்தையும் ஃபீலையும் தன் மகன் மேல செலுத்துக்கிறாங்க. அப்ப என்னிடம் இருந்து வந்த 2 உயிர் துளிகள் குழந்தையாக வந்தது, தன்னுடைய எண்ணத்தை தாண்டி விழிப்போட வேலை செய்யும் போது அது என்ன பண்ணுதுன்னா எண்ணத்தை கடந்து படிப்பதுல கவனம் செலுத்துது, வளருது. அப்ப இறைனா என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுது. இப்ப என்னுடைய குழந்தைகள் கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணும். இதே மாதிரி விவேகானந்தர் மாதிரி ஒரு குழந்தை பிறந்தது, ஏன்னா சின்ன வயசுல கிருஷ்ணன் பொம்மையை வச்சுக்கிட்டு சமாதி தியானத்தை போய் பண்ணுது. இது எப்படி சாத்தியமாகும்? இப்ப நம்ம உலகம் இது ஆன்மீகம், அம்மா கிட்ட இருந்து சாமி பக்தி வந்துருச்சு, அப்பா கிட்ட இருந்து வந்துருச்சுப்பாங்க. அது கிடையாது. அந்த உயிர் எப்படி இருக்குன்னா ஞாபக திறன் கூடுதலாக பிறந்திருக்கிற உயிர். புரியுதுங்களா? அப்ப இந்த ஞாபக திறன் கூடுதலாக பிறந்திருக்கிற உயிர் அது தேடுதல் ரெகுலர் ஃபார்முலாவில் இல்லாம எண்ணத்தை தாண்டி கொஞ்சம் ஒய்டானா ரொம்ப விரிவாகவும் ரொம்ப லென்த்தா ஒரு தேடக்கூடிய ஒரு செயல் வடிவமா. அதுனா ரொம்ப ஒரு பெரிய பிக் ஸ்கிரீன்ல படம் பார்க்குறோம்ல, அதுதான் அது ஒய்டு அப்படிம்பாங்க. ஒய்டுனா தூரத்தில் இருக்கிற பெருசா பிரம்மாண்டமா காட்டுறது, தூரமான பொருளை பிரம்மாண்டமா காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் அந்த ஒய்டு அப்படிங்கிறத பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையாக நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த உயிர் துளிகள் ஒரு தனித்துவமாக வேலை செய்யும் போது அங்கே அந்த உயிர் துளிகளுக்கு ஒரு குருநாதருடைய கருணை கிடைக்குது.
அப்ப குருநாதர் என்ன செய்யறாருன்னா பூந்தி உருண்டையை ஊட்டி விடுறது, இந்த கல்கண்டை கொடுக்கறது, இந்த பேர்ச்சம்பழத்தை கொடுக்கறது, அங்க போதனைகளை கொடுக்கறது இல்ல. அவரு ஞாபகத்திறன் அதிகமாக கொண்டவர். அந்த ஞாபகத்திறன் சக்தி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த உயிர் எப்படின்னா வெளிச்சமா இருக்கு. இது இந்த இது என்னன்னா, இது வெளிச்சம் கொஞ்சமா தான் இருக்கு. அது விழிப்போட இருக்கிற ஆன்மா கொஞ்சோண்டு வெளிச்சத்துல இருக்கு. ஒரு சின்னதா மின்னுது. மீனாட்சிக்கு மூக்குத்துல மின்னும் பாரு, அது மாதிரி மின்னுது. அவருடைய குருநாதர் நிலவு மாதிரி மின்றார். அந்த ஞாபக திறன்ல இருந்து இந்த குண்டூசி மாதிரி இந்த மின்னுதல்ல கொஞ்சோண்டு மூக்குல அந்த சக்திக்கு இவர் இன்னும் மெருகேத்துறார், அந்த வெளிச்சத்தை கூட்டுறார். அப்ப அந்த வெளிச்சத்தை கூட்டும் போது அந்த வெளிச்சம் இன்க்ரீஸ் ஆக இந்த எண்ணத்தோடைய செயல்பாடுகள் குறைய தொடங்குது. அப்ப எண்ணத்தை அவர் வீழ்த்துறார். எண்ணம் என்னன்னா, இந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி எண்ணம் டாமினேஷன் பண்ண முடியல. அப்ப இந்த மூளை, இங்க இருக்கிற ஹார்மோன்கள்லாம் இந்த வெளிச்சத்தோடைய சிந்தனை செயல்பாடுகள் இருக்குல்ல, கை கால் எல்லாமே அதுல இருந்து இயங்குவது போவது, அதோடைய செயல்பாடுகளுக்கு எல்லாம் வர தொடங்குது. அப்ப ஒரு குரு தொடர்ந்து அவர் என்ன பண்றாருன்னா, அவரை மாதிரி நிலவுத்தன்மைக்கு மாத்துறதுக்கு ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் போது அப்ப அவருக்குள்ள இருந்து என்ன கிடைக்குதுன்னா, ஏன் இந்த உயிர் துளியாக இந்த விதை இருக்குல்ல, 9 கோள்ல இருக்கிற விதையா நம்ம இருக்கிறோம்ல, ஆணா இருக்கிறோம், ஏன் பிறந்தோம், ஏன் இன்னாருக்கு பிறந்தோம், ஏன் சாமி கும்பிடுகிறோம், ஏன் வாழ்கிறோம், ஏன் பணம் சம்பாதிக்கிறோம், ஏன் 3 வேளை சோறு திங்கிறோம், ஏன் உடை அணிந்து கொள்கிறோம். அந்த உடை அணிந்து கொள்கிறது கூட முக்கியம் இல்லை, ஏன் பர்டிகுலராக ஒயிட் உடை அணிகிறோம், ஏன் சில ஸ்பெசிஃபிக்கான சில நம்பர்களை தேர்ந்தெடுக்கிறோம், ஸ்பெசிஃபிக்கான சில ஊருக்கு போகணும்னு ஏன் நமக்கு தோணுது அப்படிங்கிற எல்லாத்தையும் அதுவே அந்த மெமரிங்கிறது கூட அந்த உயிர் இருக்குல்ல, அதுக்கு அந்த ஞாபக சக்தி அதிகரிக்க அதுக்கு தெரிய வருது. அப்ப மறக்கப்பட்டிருந்தது எல்லாம் புலப்படுது. அதுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் நீங்க சொல்றீங்கல்ல, அந்த செல்ஃப் ரியலைசேஷன் யார் பண்றான்னா, உன் விதை பண்ணுது, உன் உயிர் துளி பண்ணுது. நீ உன் உடலோ உன்னுடைய எண்ணமோ பண்ணல. அங்க செல்ஃப் ரியலைசேஷன் யார் பண்றா அப்படின்னு கேட்டா, உன் உயிர் துளி செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுது. அந்த செல்ஃப் ரியலைசேஷன் எங்கேருந்து கிடைக்குதுன்னா, அதோடைய ஞாபக சக்தியிலேருந்து கிடைக்குது. அப்ப ஞாபக சக்திங்கிறது அதோடைய உயிர் துளி தான் ஞாபக சக்தியா மாறுது. அப்ப அந்த ஞாபக சக்தி மாற அதுக்கு ஒன்னா கிடைக்குது. என்னென்ன பிறப்பெடுத்தோம், என்னென்ன செயல் பண்ணோம், எங்க வளர்ந்தோம், எங்க போனோம், நம்மகிட்ட இருந்து எப்படி இந்த எனர்ஜி எப்படி கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு தெரிய தொடங்குது. அப்ப அதுக்கு இன்னும் ஆக 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 அதுக்கான ஒரு சூழலை அதுக்கு மாறவோ, அதுக்கு ஒரு விஷயமோ அதுக்கு உருவாக்கப்படுது. அப்ப நீங்க ஒரு 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 வடிவத்துக்குள்ள அது உருவாகி அது எல்லாத்தையும் அது தெரிஞ்சுக்குது. அப்ப அது ஃபீல் ஆகுது, இப்படி ஒரு செயலுக்குள்ளதான் சிக்கி கிடக்கிறோமா அப்படின்னா. அப்ப அது மெயினா தெரிஞ்சுக்கிறது, நான் மெயினா தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த பூமியோட ரேடியேஷனுக்குள்ள கொஞ்சம் டயத்துல ஆகாயத்தோட ரேடியேஷன், ஆகாயத்தோட தன்மை, ஆகாயத்துல வாழ்ந்ததெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. அப்ப என்னுடைய டோட்டல் அந்த லைஃப் ஸ்டைல்பாங்கல்ல, என் லைஃப் ஸ்டைலே மறந்து போய் இந்த பூமியோட லைஃப் ஸ்டைல் தான் என்னோட லைஃப் ஸ்டைலா எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப என்னுடைய லைஃப் ஸ்டைல் சுத்தமா மறந்து போச்சு. அப்ப எனக்கு என்னோட குருநாதர் ஒருத்தர் இந்த வெளிச்சமா இருக்கிறாருல, அவர் என்ன பண்றாருன்னா, இங்க பூமிக்கு வரும்போது எப்படி வர்றாருன்னா, அதே வெளிச்சமா எதையும் இல்லாம அந்த நீர்ல தாமரை தொடான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் எப்படி இருக்கிறாருன்னா, இந்த பூமியோட ரேடியேஷன் அவரை தீண்டிராம இருக்கிறார். அந்த நிலவுல அந்த உயிர் சக்தி இருக்குல்ல, உயிர் சக்தியாவே இருக்கிறார். அதான் எப்படி இருக்குன்னா, அவ்வப்போது ஒருத்தருக்கு உங்களுக்குள்ள இருக்கிறதோ, எனக்கு ஆரம்பத்திலேயே ஒண்ணு தோணுது, ஒருத்தர் ஒண்ணு உணர்த்துறாரு, ஒரு காட்சியை பார்க்கிறோம், தியானத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடைகிறோம், இதுதான் நம்ம. ஆனா அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுவாகவே இருப்பது என்னன்னா, அந்த வெளிச்சமாகவே இருக்கணும். அந்த வெளிச்சமாகவே இருக்கிற ஒரு குருநாதர் என்ன பண்றாருன்னா, இந்த ஃபார்ம்னேஷன்ல உருவான உயிர் துளிகளோட அவங்களுடைய ரேடியேஷன் இவரை எந்த பாதிச்சிராமையும், இங்க இருக்கிற இந்த கிளைமேக்ட்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சூழல்கள், இங்க இருக்கிற பருவம் அப்படி இருக்குல்ல, அந்த பருவம் தான் அதுக்கு ஒரு முக்கியமான தமிழ்ல சொல்லணும்னா, பருவம் அப்படின்னா இங்க இந்த சூழல்ல தான் பனி, வெயில், இந்த மாதிரி மலைகள், இந்த மாதிரி சூழல்கள்லாம் இருக்குல்ல, இந்த சூழல்களை அவருக்கு ஏற்படக்கூடாதான். அவருக்கு அது என்னன்னு சொல்றாருன்னா, இந்த சூழல்களை எனக்குள்ள அது கிரகிக்க மாட்டேன். அப்ப இங்க இந்த மூச்சு காற்றையோ
இந்த உணவையோ இங்க இருக்கிற வசிக்கிற இந்த மனிதர்களுடைய பழக்க வழக்கத்தையோ எனக்குள்ள அடாப்ட் பண்ண மாட்டேன், அதை நான் உள் செலுத்திக்க மாட்டேன். அப்ப நான் ஒரு விடுதலையாகி நீர் இருக்கும், நான் பூவா தனியா இருப்பேன். அப்ப எனக்கு தேவையான காற்று நான் மேல இருந்து தான் எடுத்துக்குவேன், கீழே ஆக்சஸ் பண்ண மாட்டேன், கீழே நான் எந்த டச்லயும் இருக்க மாட்டேன். என்னை நான் நினைச்சேன்னா எத்தனை உயிர் துளிக்கு வேணாலும் நான் வந்திருக்கேங்கிறத காட்டி கொடுப்பேனே வஞ்சிய, நான் எந்த சூழல்லையும் இங்க இருக்கிற பொருளை பயன்படுத்த மாட்டேன். அந்த பொருளோடு நான் எந்த எந்த ஒரு செயல்பாடுகள்லயும் அங்கிருந்து ஒரு பொருளை எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்ப அவர் தன்னுடைய மாணவனுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்து கொடுத்து என்ன செய்யறாருன்னா, அவன் யார், ஏன் இப்படி சிக்கிக்கிட்டான், இப்ப எத்தனை நாள் சிக்கி இங்க தவிக்கிறான் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தை அவருக்கு காட்டி கொடுக்கும் போது அவன் சிந்திக்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, அப்ப அவனுக்கு சிந்திச்சு அவன் செல்ஃப் ரியலைசேஷன் என்ன பண்றானா, அந்த நிலவு மாதிரி இருக்கிற அந்த ஒரு வெளிச்சத்துக்குள்ள இருந்து தான் பல்வேறுபட்ட அணுக்களாக குட்டி குட்டியா விதைகள் கொட்டி கிடக்கு. அந்த வெளிச்சத்துக்குள்ள நீ பாக்குறல்ல, மேல ஸ்டார்ஸா பாக்குறல்ல, அந்த மாதிரி கிடக்கிற அந்த ஸ்டார்ஸ்ல இருந்து கீழே விழுகப்பட்ட நாம இந்த சூழல்கள் இருக்குல்ல, பூமியோட சூழல்ல மேல உள்ள சூழல் நமக்கு மறந்து போச்சு. அப்ப கீழே உள்ள தன்மையிலே இதுக்குரியவன் தான், இதுதான் என் இடம், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் குடும்பம், இதுதான் என் பொண்டாட்டி, இதுதான் என் புள்ள, நான் இதுக்கு தான் பிறந்தேன் அப்படிங்கிற அந்த அந்த சுழற்சிக்குள்ளே சுத்தி கொண்டு ஒருத்தன் கிடக்குறான். இந்த ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு 4 மாட்டை ஒன்னா கட்டி புனையல் அடிப்பது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி மனிதர் வாழ்க்கை என்னன்னா, புனையல் அப்படிங்கிறது என்ன, பிணைந்து ஒரே வட்டத்துக்குள்ள சுத்திக்கிட்டே கிடக்குது. இந்த வட்டம் தான் நம்மளுடைய வட்டம்னு வட்டத்தை போட்டே சுத்துறது, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ. அப்ப அவரு முழுசா இவரை அந்த செல்ஃப் ரியலைசேஷனுக்கு வாய்ப்பை, அந்த உயிர் சக்தியை தனித்து இயங்கிறதுக்கு அந்த சக்தியை கொடுத்துட்டார். அப்ப ஞாபக சக்தி மலர் அந்த சிந்திக்க 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 அவர் ஒரு லேயரா ஓப்பன் ஆகுது. நாம புக்தர் மாதிரி ஒரு ஒரு வெளிச்சத்தோட நாம பல நாள் அவருக்கு கீழே குகையில அவரோட உட்காந்து தியானம் பண்ணியிருக்கிறோம். அப்ப இமாச்சல்ல நாம இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்கிறோம். அப்ப மேற்கு தொடர்ச்சியில இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி உடல் இல்லாத வெளிச்சத்தோடு பல நாள் தொடர்புகள்ல பல நாள் பயணிச்சுட்டே இருந்திருக்கோம். ஒரு நாள் நம்ம ஒரு சூழல்ல இந்த பகுதியில, அப்ப இந்த சூழல்கள்ல இருந்து உள்ள விலகப்பட்ட நாம இதுல இருந்து மீண்டு வர முடியல. அப்ப அவன் மீண்டும் ஒரு நாள் வருவான்னு அவர் காத்து இருக்கிறார், அந்த பெரிய வெளிச்சமா இருக்கிறவர் காத்து இருக்கிறார். இப்படித்தான் இந்த சூழல்கள் உருவாக்கப்படுது, இந்த செயல்கள் இருக்குது. இதுக்குள்ள என்ன ஒரே ஒரு சூழல்னா, அவர் ஒரு குருவாக இருக்கிறவரு இந்த காற்று மூலியமாகத்தான் அந்த வெளிச்சத்தை ஊதி 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 ஊதி, நெருப்புன்னு சொல்றாங்கல்ல, ஊதி ஊதி, இதுதான் உள்கலந்த ஜோதியே அப்படின்னா ஜோதியை உருவாக்குறது தன்னுடைய சுவாசம் வழியாக. அந்த 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 நெருப்பு, அந்த நெருப்புங்கிறதுக்கு, அந்த நட்சத்திரம் சொல்றதுக்கு உங்க உயிர் துளி இருக்குல்ல, அதுக்கு ஞாபக சக்தியை ஊற்றுறாரு. அதான் தியானங்கிறது, உள் சுவாசங்கிறது, வெளி சுவாசங்கிறது. காற்றை வச்சு 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 அந்த உயிர் சக்திக்கு ஞாபகம் கொடுத்தோன்னே உடல் தனியா பிரியுது, உயிர் தனியா பிரியுது. அப்ப உடல், அந்த உயிர் வளர 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 உடலை மதிப்பதில்லை. இது இந்த ஃபார்ம்னேஷன்ல உருவான உடல், நாம இந்த ஃபார்ம்னேஷனுக்குரிய ஆள் இல்லை அப்படின்னா அது தத்துவம் பேசுது. அது வெவ்வேறு செயல்பாடுகள்ல தன்னை தனித்துவமாக காட்டுது. கிளியரா புரிஞ்சுச்சா? அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, இந்த பணிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு ஞாபகத்திறன் வந்துருச்சு. ஓ, இதுக்கு தான் வந்திருக்கிறோம், இந்த வேலைகள்லாம் இந்த இந்த ஞாபகத்திறன், இந்த சக்தியை வச்சு நம்மளால இந்த மாதிரி அதிசயம் எல்லாம் செய்ய முடியும் அப்படி செஞ்சுட்டு, அது எங்க இருந்து வந்துச்சோ அங்க போறதுக்கான அதுக்கே அந்த பாதை தெரியுது. அந்த மேல் நோக்கி போறதுக்கான வாய்ப்பை அது உருவாக்கிக்கு. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற செயல்பாடுகள். அப்ப ஒரு உடலுக்கு ஆயுள் இருக்கிறது, ஒரு உயிருக்கு ஆயுள் இருக்கிறது. அப்ப ஒரு உயிர் தன்னை யாருன்னு தெரியாம அந்த கீழ்நிலைக்குள்ள சிக்கி கொள்ளும் போது, ஒரு குருவோட வாய்ப்பு கிடைக்கும் போது, அந்த குருவிடம் இருந்து அந்த உயிர் சக்திக்கு ஞாபக சக்தியை தான் பெறுது. நீ தியானத்துல பெறணும்னு நினைக்கிறது ஒரு குருவிடம் இருந்து ஞாபக சக்தியை பெற்றால், உன் ஞாபக சக்தியால நீ முதல்ல வீழ்த்த போறது யாருன்னா உன் எண்ணம். உன் எண்ணம் என்ன பண்ணுதுன்னா, உன் ஞாபக சக்தியை செயல்பட விடாம, தனித்துவமாக இயங்க விடாம உன் உயிரை அது அடிமையாக பிடித்து வைத்திருக்கு. ஒவ்வொரு உடலுக்குள்ளையும் அந்த எண்ணம் உயிரோட அதிகமாக வேலை செய்யும்.
அதனாலதான் ஒரு நாட்டோடைய ராஜாவுக்கும் கூட எல்லா பேர்த்துக்கும் கூட ஒரு ஞானி என்ன சொல்றாருன்னா, நீ உடலுக்குள்ள இருக்கிறல்ல, உன் உயிர் சக்தி என்னுடையதுதான், உன் சக்தி வாய்ந்ததுதான். ஆனா உன்னுடைய ஞாபகம், இந்த இது இருக்குல்ல, எண்ணம் இருக்குல்ல, எண்ணத்துக்கு முன்னாடி உன் உயிர் சக்தி தோத்து போயிடும். அப்ப உன்னால ஒரு தனித்தனி ஏங்க முடியாது, அப்ப நீ மிஸ் ஆயிருவ அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை. இப்ப இந்த ஒரு ஞானி என்ன அந்த வெளிச்சமா இருக்காருல்ல, அவர் உள்ள ஒரு இந்த மாதிரி என்னுடைய உடல்ல ஒரு வெளிச்சமா இறங்கி அந்த ஞாபக திறனை என்ன பண்றாருன்னா, தொடர்ந்து கண்டினியூஸா இந்த இடகளை பின்களைங்கிற காற்றை, நீ நல்லா இங்க வச்சுக்கணும், அவங்க என்னன்னா காற்றை தொடர்ந்து அதை ஏக்கி ஏக்கி ஊதி ஊதி இந்த ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்றாங்க. அப்ப இந்த ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ள அங்க தோணுதுல எண்ணங்களை அவங்க கட்டுப்படுத்துறாங்க. அப்ப ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்க ஞாபக சக்தியை முழுசா பெருக்கும் போது அவங்க ஒரு இடத்துல ஞாபக சக்தியை பெருத்து கொண்டு போய் ஒரு இடத்துல ஞாபக சக்தியை நிலை நிறுத்துறாங்க. அதுதான் அந்த உச்சிக்குழியில நிலை நிறுத்துறது. அப்ப ஞாபக சக்தியை நிலை நிறுத்தணும்னா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டவரை நிறுத்தணும்னா டவர்ல இருந்து அலைவரிசை கிடைக்குது இல்ல, அந்த மாதிரி ஏகப்பட்ட அலைவரிசைகள் அந்த ஞாபக சக்தியை நிறுத்துற இடத்துல விழப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப விழப்பட என்ன ஆகுதுன்னா, அந்த குருவோட அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு குருவுக்குள்ள ஒரு அப்படியே ஒரு பைப் லைன் மாதிரி ஒரு ஆறா மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்படின்னா அவர் நிலை நிறுத்தி இருக்காரு உச்சிக்குழியில. அப்ப அந்த உச்சிக்குழியில ஒரு சின்னதா ஒரு நட்சத்திரத்தை உள்ள இப்படி வச்சிருக்காருன்னா, அந்த நட்சத்திரத்தை நோக்கி நிறைய உயிர் துளிகள் விழுந்துகிட்டே இருக்கும். அப்படியே உழுகும் போது அவருக்குள்ள இருந்து அந்த ஃபுல் ஃபார்ம்னேஷன்ல அந்த உடல் தன்மை என்ன பண்ணும்னா, உடலே மாறி போயிடும். அப்ப உடலே எப்படி இருக்கும்னா, அந்த அலைவரிசையாக காற்றாக மாறிடும். இதுதான் உடல் மொழியானது. அப்ப உடலையே ஒருத்தர் காற்றாக காய கல்பம் அப்படிங்கிறது இதாங்க காயகல்பங்கிறது. காயகல்ப முறையும் அந்த சொல்றாங்கல்ல, அந்த ரசவாதம், கூடு விட்டு கூடு பாய்வது, பரகாயுத யோகம் பெறுவது, உடலை லைமா மகிமா இந்த மாதிரி ஒரு தன்மைக்கு எடுத்துட்டு வர்றது, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டில் இருக்கும்போது தான் இந்த உடல் இந்த ஃபார்மினேஷனுக்கு அந்த உடலையே என்ன பண்றாரு, அவர் காற்று தன்மைக்கு வச்சிருந்து கடைசியா அந்த உடலை அவருடைய வெளிச்சம் மாதிரியே கொண்டு போய் ஒரு இடத்துல கரைக்கவோ, ஒரு இடத்துல அவர் என்ன வடிவத்துக்குள்ள வேணாலும் அந்த உடலை கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பை செஞ்சிடறாரு. அப்ப அவருடைய காற்று என்னன்னா ஒரு உருக்கும் தன்மை கொண்டது, அப்படியே உருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப எலும்ப கூட அவரால் உரிக்கிற முடியும், நரம்ப கூட அவரால் உரிக்கிற முடியும், சதைகளை இங்க இருக்கிற உடல்ல இருக்கிற எல்லாத்தையும் அவர் என்ன சொல்றாரு, நான் பெரிய இப்படி இருந்தேன், பூசணிக்காய் மாதிரி இருந்தேன். அப்ப என்னுடைய காற்றை கொண்டு 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 ஒரு எப்படி ஆன ஒரு குச்சி மாதிரி ஒரு தேகத்துக்கான குச்சியை ஆன. அப்புறம் குச்சியானதுக்கு அப்புறம் குச்சியையும் உருக்குனேன், குச்சியையும் உருக்கிட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், என்னுடைய ஒளியாவே மாறிட்டேன். அப்படிங்கிறது தான் இதோடைய வடிவம், இதோடைய செயல்பாடுகள். அப்ப ஒரு மாணவரா ஒரு ஸ்டூடெண்டா என்ன கத்துக்கணும்னா, இங்க யாருக்கா இருந்தாலும் சந்திரன் சூரியன் சந்திரக்கலை சூரியக்கலைன்னு சும்மா 19 சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் கத்துக்காம 2 காற்றுகள் உள்காற்று வெளிக்காற்றாக சேரும் போது பிற உபர காற்றுகள் கீழே தங்கப்பட்டிருக்குல்ல. இப்போ உன் வீட்டுல ஒரு பாதாள சாக்கடை இருக்குன்னா அதுக்குள்ள ஒரு காற்று ஃபார்மினேஷன் உருவாகுது. உன் பக்கத்துல ஒரு மரம் வச்சேன்னா அதுக்குள்ள ஒரு காற்று ஃபார்மினேஷன் உருவாகுது. அப்ப அந்த ஏர் வேணும் அப்படின்னு சொல்றல்ல, அந்த மாதிரி உடலுக்குள்ள தசவாயுகள்ல மோஷன் போற இடத்துல ஒரு காற்று உருவாகுது, யூரின் போற இடத்துல ஒரு காற்று உருவாகுது. அப்ப குடல் வாழ்வுல ஒரு காற்று உருவாகுது. இந்த மாதிரி ஆங்காங்கே ஒரு பேஸ், நீ கிச்சனை வச்சு அதுக்கு ஒரு ஃபேன் அடிச்சு தள்ளுறல்ல, அந்த மாதிரி இங்க கீழே எல்லா இடத்துலயும் காற்று ஃபார்மினேஷன் இருக்கு. அப்ப 2 காற்றை வச்சுக்கிட்டு அந்த காற்று இந்த காற்று இந்த காற்றுன்னு 10 காற்று இந்த வாய்ப்பாடு மாதிரி ஒப்பிச்சுட்டு கிடக்குறாங்க பாரு. இந்த மாதிரி குப்பையான செயல்லாம் தூக்கி அங்கிட்டு அப்படியே தலையை சுத்தி தூக்கி எரிஞ்சுட்டு 2 காற்றுல குரு 2 காற்று, எந்த காற்றெல்லாம் பேரெல்லாம் தேவையில்லைங்கிறாரு. இந்த சந்திரக்கலை சூரியக்கலை இந்த பேரு இதெல்லாம் தூக்கி அங்கிட்டு எரிஞ்சிருங்கிறாரு. தூக்கி அது தலையை சுத்தி எரிஞ்சிட்டு 2 காற்றுல அந்த வாகித்து 2 சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பை குரு ஆரம்பிச்சு வைக்கிறார். பாற்று கொள்கிறார்கள். அப்புறம் சந்திப்பு நடக்குது, அப்புறம் க்ளோஸ் சந்திப்பு நடக்குது, அப்புறம் க்ளோஸ் ஆப்பா சந்திப்பு நடக்க 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 என்ன ஆகுதுன்னா, உள்ள ஸ்டோரேஜில் தாங்கப்பட்டுச்சுல காற்றெல்லாம் உள்ள இருக்குல்ல,
இந்த தசவாயுக்கள் இருக்கிற காற்றெல்லாம் இருக்குல்ல, இந்த காற்றெல்லாம் புதுப்பிக்கப்பட்டு ஒரு காற்றோட ஒரு காற்று இணைக்கப்படுது அப்படிங்கிறார். அப்ப நீ 10 காற்று, அந்த காற்று, அவானன் இவானன் கொபானன் தனஞ்சியன் அவன் இவன் லோட்டு லொஸ்குன்னு பேர் வச்சுக்கிட்டு வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டு கிடக்கிற பத்தியா, தலையில ஒரு மாலையா அள்ளி போட்டுக்கிட்டு தேரியை வச்சுக்கிட்டு ஒரு நோட்டை தூக்கிட்டு அலையிற பத்தியா, அதெல்லாம் தாண்டி 2 காற்றுகளை கொண்டு உனக்கு கீழே இருக்கிற தன்மைகள்ல இருக்கிற பாற்று எங்கெங்கெல்லாம் காற்று தன்மைகள் வெவ்வேறு தன்மைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் இணைச்சுக்க. அப்ப இந்த காற்றுகள்ல இணைப்பு தொடங்கும் போது கீழே இருக்கிற நரம்பு மண்டல்ல நீ பாம்பு மாதிரி ஒண்ணு ஊறுது இறங்குதுன்னல்ல, அதெல்லாம் இந்த காற்றோடைய அலைவரிசையில என்ன பண்ணுமா, முடி எப்படி சிலுத்து எழுந்து நிற்கும், அந்த மாதிரி கீழே குருந்தலி சக்தியா நரம்பா இருக்கு பத்தியா, இந்த காற்றோட தன்மையில சிலுத்து எழுமா. இதுக்கு தான் என்ன சொன்னா சவுண்டு, அந்த இசைன்னு சொன்னான். இதுக்கு தான் என்ன பண்ணான், பாம்பாட்டி ஒரு மகுடியை ஊதுறான்னா அந்த மகுடிங்கிறது காற்று. 2 காற்றை நீ இப்படி சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது உபரி கீழே இருக்கிற தன்மை நல்ல தன்மை இல்லாத உன் மோசன் வாயில என்ன பண்ணனா பாதி கழிவுகள் வெளியேறி பாதி கழிவு வெளியேறினா அதுக்குள்ளேருந்து ஒரு ஏர் ஃபார்மினேஷன் ஆகும். அந்த ஏர் ஃபார்மினேஷன்ல நீ உன் சாக்கடையை உன் வீட்டில் இருக்க பாதாளத்தை திறந்து பார்த்தனா அதுலேருந்து ஒரு ஏர் வரும். உன் கேஸ் முன்னாடியெல்லாம் இப்போ கேஸ் இருக்குல்ல, முன்னாடியெல்லாம் சாணியை வச்சு ஒரு டேங்க் மாதிரி வச்சு ஒரு கேஸ் உருவாக்குவாங்க. அதுக்குள்ளேருந்து பார்த்தோன்னா ஒன்று வரும். அப்போ நீ எந்த பொருளை மூடி வச்சாலும், ஒரு அறையை மூடி வச்சாலும் அதுக்குள்ளேருந்து ஒரு ஏர் வெளியில் வரும். அந்த மாதிரி உன் உடல்ல சில இடங்கள்ல ஏர் இருக்கு. அந்த ஏரை நீ சுத்தம் பண்றதுக்கு இந்த 2 ஏரை வச்சு தான் சுத்தம் பண்ணணும். அப்ப இந்த 2 ஏரை வச்சு சுத்தம் பண்ணி அந்த என்ன பண்ணா எல்லா ஏரையும் ஒன்னா இணைக்கணும். அப்ப ஒன்னா இணைக்கிற பணியில இருக்கும்போது இந்த நரம்பு மண்டலங்கள்லாம் சிலுத்து அந்த ஏரோட ஆடுறது இருக்குல்ல, ஒரு இலை ஆடுமுள்ள காத்துல, அந்த மாதிரி இது ஆடுறது, மிதக்கிறது, மூவ் பண்றது, அப்படியே மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. இந்த பேசிக் உடல்லையே மொழியா இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இதை இந்த மேப்பை கிளியரா கட்ச் பண்ணி மார்க் பண்ணி கொடுக்க முடியும். இல்ல மற்றவங்க எல்லாருமே அந்த தேரியா இருக்கிறதுனால போடுறாங்க. அந்த 10 தசவாயு காற்று இருக்கு, இந்த 22 நாடி இருக்கு, இந்த 32 இது இருக்கு, அந்த உடலுக்குள்ள இந்த மாதிரி சக்கரை இருக்கு, அந்த மாதிரிலாம் தேரி வச்சுக்கிட்டுலாம் எந்த ஒரு சுண்டல் கூட அவிக்க முடியாது. புரியுதா? இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு நம்பிக்கை அடிப்படையில் ஒரு டிரைவர் காரை ஓட்டக்கூடாது. ஒரு டிரைவர்னா அவர் மேப்பே பார்க்காம அந்த காரை ஓட்டணும். அப்போ எல்லா ஊரையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தவன் தான் டிரைவராக இருக்க முடியும். இந்த அட்ரஸ் கேட்குறான் பாரு, அவன் டிரைவரே கிடையாது, அவனை தூக்கி கொண்டு போய் குப்பையில் எரிஞ்சிடணும். புரியுதா? ஒரு டிரைவர்னா செல்போனில் மேப்பு பார்க்கக்கூடாது, ரூட்டு கேட்கக்கூடாது. அவனுக்கு முதல் பேசிக் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தோன்னே என்ன கற்றுக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ளே கார் ஓட்ட போகிறேன்னா எல்லா மாவட்டத்தை பற்றியும் தரவாக படிக்கணும், எல்லா ஊரில் இருக்கிற அந்த ரூட்டை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இதான் தியானமும். அப்போ முதல்ல போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து உடலுக்குள்ள நன்கு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் தியானங்கிற சொல்லித்தரதோ இதை பற்றி பேசவோ ஆரம்பிக்கணும். இல்லைன்னா கப்புன்னு வாயை மூடிக்கிட்டு சுண்டல் கிண்டல் வாங்கி தின்னுட்டு டீயை குடிச்சிட்டு பேசாமல் மலையை சுத்தனமாக வீட்டில் பேசாமல் துண்டை விரிச்சு படுத்துக்கணும். சும்மா போனை போட்டு இந்த தியானத்துக்கு அது, அந்த தியானத்துக்கு அது, விளக்கம் கொடுக்குறேன் கிழக்கம் கொடுக்குறேன்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. இங்கே ஒன்றும் புரியவே புரியாது. இப்போ பல பேருக்கு எந்த சந்திரக்கலை எந்த மாதிரி காற்று எவனுக்கு தெரியும்? இங்கேயே உட்காந்துருக்கான். சந்திரக்கலை என்ன மாதிரி தன்மை கொண்ட காற்று, சூரியக்கலை என்ன மாதிரி தன்மை கொண்ட காற்று, இந்த 2 காற்றையும் எப்படி சேர்ந்து என்ன வேலை செஞ்சு எவ்வளோ நாள் வேலை செஞ்சு இது எப்படி மாற்றத்தை கொடுக்கணும் எவனுக்கு தெரியும்? ஆரம்ப கல்வியே தெரியாதுங்க அவங்களுக்கு. அவங்க ஒரு நம்பிக்கையில் அடிச்சு விட்றாங்க. சும்மா நம்ம தியானம் பண்ணுவோம், குருநாதர் பார்த்துக்குவாரு, சுவாசத்தை பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருப்போம், பூர்வ மத்தியை பார்த்து கவனிப்போம், இங்கிட்டு நரம்பு ஓடுது, அங்கிட்டு தியானம் ஓடுது, இந்த மாதிரி எனக்குள்ள அனுபவம் நடக்குது. ஐயா நீங்கள் என்ன சொல்றீங்க? அடிப்படை என்ன? இப்போ நீ பிளைனா 2 காற்று, உள்காற்று வெளிக்காற்று சேரும் போது கீழே இருக்கிற இடம் சுத்திகரிக்கப்படுது. அப்போ என்ன ஆகுது? உன் பாத்ரூம்ல இருக்கிற அந்த முதல் மெயின் என்ன, அந்த கழிவு தொட்டி வச்சிருக்கல, அதுல போய் சேருதுல, நீ டாய்லெட் போய் ஒன்று நிரப்பி வச்சிருக்கல, அதுதான் அங்க மோசன் வாயில இருக்கிற அந்த இடத்துல ஒரு காற்று இருக்கு, அது விஷவாயு காற்று. இப்ப இந்த மாதிரி காற்றுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணா சுத்திகரிக்கணும். இந்த காற்றை வச்சு அந்த காற்று தன்மையை நல்லா ஆக்கினா அந்த மலை வாசல் என்ன பண்ணா பூ பூக்குதான். எப்படி பூ பூக்கும்? கக்கூஸ் அழகா இருக்கு, கக்கூசுல இருந்து போய் ஒன்று உழுவுது இல்ல, அது அழகா இருக்கா? அது பக்காவா இருக்கா? அங்க நீ 1 நிமிஷம் நிக்க முடியுமா? அப்போ உன் கக்கூசு போற இடத்துக்குள்ள உன் வயிற்றுக்குள்ள ஐயோ நீ எப்படியே பலன்னு சோப்பெல்லாம் போட்டு குளிச்சுட்டு பட்டையெல்லாம் போட்டு தெய்வீகம் நிக்கிறல, கக்கூஸ் போற இடம் எப்படி இருக்குன்னு உள்ள உனக்கு தெரியுமா? அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒவ்வொரு மாணவனுக்கும் எப்படி இருக்குன்னு தெரியுமா?
இந்த பெரிய இந்த உலகத்துல இருக்கிற ராஜாவுக்கு அந்த இடம் எப்படி இருக்கு தெரியுமா? துர்நாற்றம் அடிக்கக்கூடிய இடமா இருக்கு. அப்ப அந்த இடத்த, அந்த ஏரை நீ கிளீன் பண்ணணும். எதை வச்சு கிளீன் பண்ணணும்? பெனாயில் சோப்பாயில் வச்சு கிளீன் பண்ணக்கூடாது. உன்னுடைய காற்றை வைத்தே அங்க ஒரு ஏர் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அந்த ஏர் தான் நீ வந்து ஒன்று சொல்றாங்கல்ல, நம்ம ஊர்ல வந்து சாப்பிட்டோன்னே ஏப்பா அப்படி ஏரை ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிற, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஏர்லேஷன் அங்க ஒன்று இருக்கு. வெளியில வர்ற ஏர்லேஷன் தாண்டி உள்ள ஏர்லேஷன் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கு. நீ ஒவ்வொரு நிமிஷமும் கடல மிட்டாய் சாப்பிட்டாலோ, கடலை சாப்பிட்டாலோ, இல்லை என்ன குடிச்சாலோ அந்த ஏர் அங்க ஃபார்ம் ஆயிடும். அப்ப நீ சாப்பிடாம விட்டாலும் ஏர் ஃபார்ம் ஆகுதுங்கிறான். ஒரு எம்டியா வயிற விடுறல்ல, அப்ப சாப்பிடாம இருக்கும் போதும் ஒரு ஏர் ஃபார்ம் ஆயிருது. அந்த சர்க்குலேஷன் வந்து கரெக்டா கிடைக்கல. அப்ப அந்த ஃப்ளோ கிடைக்கலங்கிறாங்கல்ல, அந்த ஃப்ளோ கிடைக்கல அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். அப்ப அந்த ஃப்ளோவுக்கு இந்த 2 காற்றை வச்சு தொடர்ந்து கீழே இருக்கிற அந்த வாயு தன்மை கொண்ட எல்லா காற்றையும் முதல்ல ஒரு ரெடி பண்ணணும். இப்ப இந்த முதல்ல ரெடி பண்ண வேண்டிய விஷயம், ஒரு வீடு குடி போகணும்னா ஒருத்தர் தன்னை உணரணும், ஒருத்தர் வீடு பேர் அடையணும்னா கீழே இருக்கிற இடுப்புல இருக்கிற இந்த மாதிரி சம்பந்தமாக இருக்கிற காற்றை எல்லாத்தையும் தன்வசப்படுத்தினாதான் வாய்ப்பு. அப்ப கீழே இருக்கிற தன்மைகள் எதுவுமே மலவாசலோ, சிறுநீர் வாசலோ, குடல் வாசலையோ சரியா ஆகலை அப்படின்னா அவன் வந்து பெரிய தியானத்துல பெரிய அனுபவத்தெல்லாம் பெற முடியாது. ஏதோ அவனுடைய லக்கில் அந்த நரம்பு ஒன்று விழிச்சு மேலே போய் அது ஏதாவது ஒரு சக்தியோ ஒரு அதிசயத்தையோ காட்டி கொடுக்கறத, ஒரு அதிசயம், ஒரு சக்தி, ஒரு சாமியாருங்கிற மட்டும்தான் இருந்திருக்கானவங்க. அவனும் கீழ்நிலையில தான் செத்து போறான். இது என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் செத்து போகக்கூடாது, உடல் நோவக்கூடாது, உடல் வாசம் வரக்கூடாது, உடல் கெட்டு போகக்கூடாது, துர்நாற்றம் அடிக்கக்கூடாது, மாத்திரை எடுக்கக்கூடாது, மருந்து எடுக்கக்கூடாது, உணவு எடுக்கக்கூடாது, இலை எடுக்கக்கூடாது, தலை எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி டிக்காசம், இந்த மாதிரி காப்பி, டீ, கசாயம் இதெல்லாம் உண்டாம வெறும் காற்றை வச்சு இந்த உடலை ஃபுல் ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்தாதான் உடல் மொழியாகும். அப்ப இந்த உடலையே எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ணலாம்? ஒரு பறவை பறக்குது பத்தியா, அது உடலை தூக்கிக்கிட்டு தான் பறக்குது. அந்த மாதிரி உன் உடலை தூக்கிக்கிட்டே இந்த ஆகாயத்தை பறந்து வரலாம். அப்ப இந்த உடலை தூக்கிக்கிட்டு சப்பாத்தியை தின்னுக்கிட்டு இல்ல இந்த ராமலிங்க சுவாமிகள் சொன்ன கஞ்சியை குடிச்சிட்டுலாம் பறக்கலாம் முடியாது. இங்கேயே நீ வட்டமிடலாம், அவ்வளவுதான் பண்ணலாம். நீ ராமலிங்க சுவாமி சொன்ன கஞ்சியை குடிச்சாலும் சரி, இல்லை யார் சொன்ன கஞ்சியை குடிச்சாலும் இந்த ஏரியாவில் தான் இருப்ப. நீ வேற எந்த ஏரியாவுக்குலாம் நீ போக மாட்ட, புரியுதா? சும்மா உடல் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும், வயிற்ற வச்சுட்டு இப்படி உட்காந்துக்கலாம். ஆனா அவன் சொல்றான், காற்றால் ஒரு வேலை செஞ்சாதான் ஒரு பறவை, சிட்டுக்குருவி, ஒரு பறா, இதெல்லாம் வந்து இயேசுநாதரையோ மற்ற விஷயத்துக்கெல்லாம் இருக்கும்போது ஏன் பறவையை குறியிட வச்சான், கருடனை ஏன் வச்சான், மயிலை ஏன் வச்சான்னா தன் உடலை தூக்கி கொண்டு பரகாயுத யோகமாக அவன் பறக்கிறான். அப்ப ஒரு உடலை தூக்கி கொண்டு பறக்கிற தன்மைக்குள்ள எல்லா இடங்களுக்கும் சுற்றி வருகின்ற ஒரு வாய்ப்பை ஒரு மனிதனால் பெற முடியும். வாய்ப்புகள் இருக்கு, அந்த சூழல் இருக்கு. காற்றால் எவன் மாறி போகிறானோ அவனுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத அவசியமாக தெரிஞ்சுக்கணும். அப்ப கீழ்நிலையில நீங்க இருக்கிறது எல்லா உங்களுடைய உயிர் துளிகள்லாம் என்னன்னா போன பிறப்பு என்னன்னு தெரியாது. ஏன்னா ஒரு உடல்ல இருந்து விடுபட்டு உன் உயிருக்கு ஆயுள் காலம் வரைக்கும் நீ சுத்துவ. 30 வயதுல ஒரு உடல்ல இருந்து ஒரு உயிர் வந்துருச்சு. அந்த உயிர் நான் பார்க்கிறேன், அந்த உயிர் 70 வயசு வரைக்கும் வாழணும் உடல்ல. அது 30 வயசுலயே வெளியே வந்துருச்சு. அப்ப பாக்கி 40 ஆண்டுகள் உடல் இல்லாமே பேயா சுத்துதுங்க. அப்ப அது ஆயுள் காலம். அதுக்கு முன்னாடி எவனாவது ஒரு ஞானி இன்னொரு உயிரா இருக்கு பாருங்களா, இன்னொரு ஒளி, அதை பார்த்து தலையில தண்ணி தெளிச்சு விட்டா அது போய் தண்ணியில போய் படுத்துக்குது. அப்படி இல்லைன்னா அது அப்படியே நொந்து போய் சுத்துது. அதுலதான் உனக்கு வந்து என்ன சொல்றான், பித்திருக்கால் தோஷம், பித்திருக்கள் பாவம் வந்துருது அப்படின்னு அவன் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் தான். அப்ப நீ என்ன பண்ற, அப்பா அம்மாவுக்கு தேவசம் பண்ற, வடை வைக்கிற, பூஜை பண்ற, எல்லாம் பண்ற. அவன் ஆயுள் காலம் முடியலையே, அவனை நீ என்ன பண்ணுவ? அப்ப அவனுக்கு ஆயுள் காலம் முடியாதவனுக்கு என்ன பண்ணணும்? முத்தி கொடுத்தாதான் உண்டு. உன்னால முத்தி கொடுக்க முடியாது. உனக்கும் உன் மந்திரமும், உனக்கு மந்திரம் கொடுக்குறவனால செய்ய முடியாது. அப்ப நீ என்ன பண்றன்னா மந்திரத்தை, தந்திரத்தை, எந்திரத்தை வச்சு அவன் உன் வீட்டுக்குள்ள வராம கட்டி மட்டும் வைக்கிற. அந்த அலைவரிசையை வச்சு உள்ள வந்துடாமையும் ஒரு செயல்பாடுகள் இல்லாமையும் ஒரு பாதுகாப்பை உருவாக்குற. அப்ப அந்த ஆயுள் காலம் முடிஞ்ச உடனே என்ன பண்றான்? ஆயுள் காலம் முடிஞ்சிருது. ஆயுள் காலம் முடிஞ்ச உடனே ஒன்னு உங்க அப்பனை, உன் வீட்டை அந்த உயிர் மறந்துருக்கு, அது போய் தண்ணிக்குள்ள போய் படுத்துருது. அப்ப படுத்தோன்னா இதை 40 ஆண்டுகள் பேயா சுத்தினுச்சு இல்ல, இந்த பாதிப்பு வந்து உன் குடும்பத்துக்கு அப்படியே இருக்கு, புரியுதா? இப்ப போய் படுத்துருச்சு தண்ணியில.
திருப்பி அது என்ன பண்ணுது, அது யாருன்னே மறந்து போச்சு. இப்போ உயிரா இருக்குல்ல, இது காற்றுல அப்படியே உலா வந்து தண்ணிக்குள்ள கிடந்த உயிர் துளி திருப்பி யாராவது ஒரு ஓனியில போய் பிறப்பெடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. அப்ப யாருன்னே தெரியாது, அதுக்கு ஒரு உயிர் தத்தியா பிறப்பு மட்டும் எடுக்கணும் நம்ம அப்படின்னு ட்ரை பண்ணுது. அப்ப அதோடைய செயல்பாடுகள் என்னன்னா, கீழ் நிலையில இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு ஓனியை போய் தேர்ந்தெடுத்து போய் கீழே போய் மாட்டிக்கும். அப்ப மீண்டும் அதுல போய் சிக்கிக்கிட்டு அதுக்குள்ள பிறப்படுத்து அது போய் லோல் பட்டு லொங்கு பட்டு நான் ஏன் பிறந்தேன் ஏன் வளர்ந்தேன் அப்படின்னு வந்து நம்மள மாதிரி ஆளுங்கள்ட்டலாம் வந்து அழுதுகிட்டு ஓவர் பஞ்சு டைலாக்கை பேசிக்கிட்டு அதை வந்து ப்ராக்டிக்கலா அதை வந்து ஞாபக சக்தி இப்போ கிடைத்தா மட்டும்தான் அது யாருன்னு தெரியும். கிடையாம ஐயோ அனத்தை கொடுத்துருங்க அதை பண்ணிருங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியாது. எல்லாம் ஒன்றும் சட்டியை சுட வச்சுட்டு கடுகு கொதிக்குது கடுகு வெடிக்குதுன்னு சொன்ன கதையாக தான் இருக்குங்க. புரியுதா? அப்போ ஒரு குரு வந்து என்னன்னா வெளிச்சமாக மாறினா அப்படின்னா அவன் பிற அந்த உயிர் சக்தி இருக்குல்ல அதுக்கு ஞாபக சக்தியை ஏற்படுத்துவான், அதை உருவாக்குவான். அதுதான் ஒரு குருவோட ரோல், ஒரு குருவோட வேலை அப்படிங்கிறத நீங்க அவசியமா புரிஞ்சுக்கணும். இப்ப என்னுடைய உடல்ல இருந்து வந்த 2 வெளியில வந்து எனக்குள்ள வந்து காற்றா வந்து 2 உயிர் சக்தியும் உள்ள விழுந்துச்சு. ஒன்று ஆண் உயிர் சக்தி, இன்னொன்று பெண் உயிர் சக்தி. இதை என் மனைவிக்கு கடத்தினேன், அந்த குழந்தைங்க பிறந்துச்சு. அதுக்கு ஞாபக சக்தி எப்படி விழிப்பு நிலையில 2 பிறந்திருக்குல்ல. ஒரு நாள் அதுங்க என்ன பண்ணுன்னா செல்ஃப் ரியலைசேஷனை அந்த உயிர்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு அந்த வெளிச்சம் இருக்கு. ஒரு நாள் தானா அப்போ எந்த நெட்ரு சென்டர்லையும் எந்த தியான சென்டர்லையும் உட்காந்து ஒரு மண்ணு மிதிக்காது, மாவிடிக்காது. அதுக்கே ஒரு தேடுதல் இருக்கும். விவேகானந்தர் தேடுதல் பண்ணான்ல அந்த மாதிரி இது ஏன் நம்ம இப்படி இல்லையே, கிருஷ்ணன் இப்படி கிடையாது, ராமன் இப்படி இல்லையே, இவங்க சொல்றதுல ஏதோ எனக்கு டவுட் இருக்கு, இந்த தியானம் இப்படி இல்லையே அப்படின்னு அது தேடும். அப்புறம் தேட 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 ஒரு நாள் அதோடைய குரு ஏதோ ஒரு வடிவில் சூட்சமத்திலேயோ நேரடியாகவோ இன்னும் ஞாபகத்திறன்னு கொடுப்பாரு. அந்த ஞாபக சக்தி வந்து இங்க தியானம்ங்கிறதுல ஒவ்வொரு நாளும் உனக்கு இப்ப எனக்கு வந்து நான் வந்து இப்படி பேசுறேன்ல, என்னை வந்து நீ புரிஞ்சுக்கணும். என்னன்னா நான் வந்து ஞாபக சக்தி குறைவாக இருந்து என்னையே யாருன்னு தெரியாம ஒரு தாய் தந்தைக்கு வயிற்றுல பிறந்துட்டு இப்படி ஊர்ல சுத்திக்கிட்டு இதுதான் எங்க அம்மா, இதான் எங்க அப்பா, இதான் என் அண்ணன், இதான் எங்க அக்கா, இதான் வாழ்க்கை, இதுக்குள்ள இந்த அண்ணா திமுக காரன் இருக்கான், திமுக காரன் இருக்கான், காங்கிரஸ்காரன் இருக்கான், இப்படியே இந்த நடிகனுக்கு இருக்காங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க, இதுக்குள்ள வாழ்ந்து இப்படி கார் வாங்கணும் அது வாங்கணும் வீடு வாங்கணும் இப்படி தானே சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த உயிர் துளிக்குள்ள ஒரு அலைவரிசை ஒரு சக்தி வந்து அந்த அதுக்குள்ள வந்து டச் ஆகுது. அப்ப டச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு ஞாபகத்திறன் சக்தி கிடைக்குது. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த என்னடா இது இப்படி சுத்துறாங்கல்ல, இதுல கொஞ்சம் எனக்கு சரியா தெரியலையே, இப்படி சுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சுத்துறவங்கள்ட்ட இருந்து விலகிறேன். அப்ப நான் வேற மாதிரி ட்ரை பண்றேன். அப்ப திருப்பியும் அது என்ன பண்ணுது, அந்த உயிர் சக்தியா இன்னும் எனக்கு வந்து ஒரு வேலை பண்ணி கொடுக்குது. அப்ப எனக்குள்ள அழுக வருது, எனக்குள்ள வேற மாதிரி இருக்கு. முருகன், விநாயகர், இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான பொருள். இது கடவுள் கிடையாது, இது ஒரு அமானுஷ்யமான மனிதர்கள்ல இருந்து விடுபட்ட பொருள். கடவுள்ங்கிறது என்னன்னா மனிதர்கிட்ட இருந்து விடுபட்டது. அப்ப அது ஒரு மல்டி பர்சனாலிட்டி உள்ள ஒரு பொருள் தான் இறைவன், நம்ம வச்சிருக்க எல்லா இறைவனும். அப்ப அந்த மல்டி பர்சனாலிட்டியில போகும்போது ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி கொடுக்குது, சொன்னா அது செஞ்சு கொடுக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நடந்ததுனால அதை போய் வணங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி மல்டி பர்சனாலிட்டி உள்ள பெரிய இந்த டிவைன்னு சொல்லக்கூடிய சக்தியா இருக்கக்கூடியவங்கள்ட்ட இது தேடுது. எனக்குள்ள ஏதோ உங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுது, முருகனை பார்க்கணும், விநாயகர் பார்க்கணும், சமாதிக்கு போகணும், சித்தர்கள் பார்க்கணும் இப்படின்னு அது தேடுது. அப்ப மீண்டும் மீண்டும் அந்த உயிர் சக்தி வளர 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 என்ன பண்ணுதுன்னா இந்த மனிதனுடைய தொடர்பை குறைச்சிக்கிட்டு இதுலயே அது டிராவல் பண்ண தொடங்குது. அப்ப வெளியில பாக்குறவனுக்கு இங்க நம்மளோட இருந்துகிட்டு 10% கொள்ளடிச்சுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு காவி வேட்டி கட்டிட்டு வேண்டாங்கிறானே, இது என்ன கதை இது அப்படின்னு அவன் வந்து இவன் அப்படி ஆயிட்டான், கிறுக்கு ஆயிட்டான், சாமியார் ஆயிட்டான், பட்டை போட்டுட்டு இருக்கான், என்ன இது வாழ்க்கையை வாழ வந்த வாழ்க்கையை வாழாம சப்பாத்தி எப்படி தின்னுட்டு அலையிறான், என்னதான் சொல்றது, அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குப்பா, அந்த வயசுல தான் தேடணும், இந்த வயசுல ஏன் நீ தேடுற அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவன் உயிர் துளி என்னன்னா விழிக்கல, இதுதான் நிரந்தரன்னு சொல்லிட்டு இருக்கு. இவன் உயிர் துளிக்கு ஞாபக சக்தி வந்துருச்சு. இப்ப ஞாபக சக்தி வந்தவனும் ஞாபக சக்தி வராதவனும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப ஞாபக சக்தி வந்தவன் நான் வீட்டுல இருக்க மாட்டேன், இது என்னோட வீடு இல்ல, எனக்கு வந்து உங்களை எல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறான், இங்க வாழ பிடிக்கலங்கிறான். இப்ப ஞாபக சக்தி வராதவன் எப்படி நீ இப்படி சொல்லலாம், ஏன் வயிற்றுல பிறந்துட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னு இவங்களும் அவங்களுக்குள்ள சண்டை. இப்ப இந்த மாதிரி நம்ம வீட்டுல எவனாவது உண்டா,
கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய வயசுல, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு போக வேண்டிய, வாழ வேண்டிய வயசுல சித்தர்னு ஒண்ணு சுத்துறியே, இது வந்து தர்மமா உனக்கு அப்படிங்கிற ஒன்றும், கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைய, சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு புருஷனுக்கு நீ வந்து பணிவிடை செய்யாம சித்தர் சாமியார்னு சுத்துறியா, உனக்கு நியாயமா அப்படின்னா இது அழுகுது. என்னன்னு தெரியல. குருங்குது, கடவுளுங்குது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அடுத்த கட்டமாக அந்த ஞாபக சக்தியை இன்னும் பலப்படுத்துறதுக்கு வாய்ப்புகளை சொல்லித்தராரு. அப்ப காலம் அடித்து உட்காரு, இப்ப இந்த காற்றை வசப்படுத்து, இன்னும் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள். அப்ப உனக்கு என்ன ஆகும்னா, நான் அங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ இந்த ஞாபக சக்தியை பெருக்க எதிரில் இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட இருந்து நீ எப்படி விடுபடணுங்கிறத அந்த சூழல் உனக்கு உருவாகும். அப்ப அவங்கள்ட்ட இருந்து அவங்களே ஒன்னு அனுப்பிடுவாங்க, இல்லைன்னா நீயே இயற்கையா அவங்கள்ட்ட இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்குவ. அப்ப உனக்கான ஒரு இடம் தேர்வாகும், அப்ப உனக்கான ஒரு சூழல் தேர்வாகும். அப்ப நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய ஆராய்ச்சியை பெருக்கி கொண்டு உன் ஞாபக சக்தி வளர்றதை வச்சு நீ போகலாம். இப்ப இந்த ஞாபக சக்தி வளர்ந்து வந்துட்டு இருக்க ஜீவன்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, தான் வளர்ந்து வந்து முழுமையா செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணாமலேயே நான் சித்தர் ஆயிட்டேன், குருவாயிட்டேன், மகான் ஆயிட்டேன், 6 சக்கரத்துல ஒளி தெரியுது, 7ஆவது சக்கரத்துல இது லைட் தெரியுது, என்லைட்மெண்ட் ஆயிட்டேன்னு இதுங்க எல்லாம் பேசிக்கிட்டே சுத்திக்கிட்டு கிடக்குங்க. அதுங்களுடைய நோக்கம் என்னன்னா, அந்த ஞானிகள் மேல இருந்து அந்த ஒளியா இருக்கிறாங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நீ செல்ஃப் ரியலைசேஷன் பண்றதுக்காக தான் அந்த சக்தியை உனக்கு கொடுத்தது. நீ இதை விட்டுட்டு வேற ஒரு வேலைகளை பார்க்காத, அதை முழுமையா உணர முடியாது. அந்த லைட்ஸை வந்து முழுசா, அந்த ஞாபக சக்தி வந்து ஒரு இடத்துல போய் நின்று செஞ்சுக்க, அதுக்கு மேல உணர முடியலன்னு வச்சுக்க, நீ அடுத்த பிறப்பு எடுக்க வேண்டியது. அப்ப எங்க விட்டுட்டு போனாயோ, அப்ப மீண்டும் என்ன பண்ற, உன்னுடைய ஆயுள் உன் உயிரில் முடியுதுன்னு வச்சுக்க, வெளியில வரும்போது இந்த உடல் எடுத்த பாரு, அந்த உடலை மறந்துடுவ, அடுத்த ஓனியை போய் தேர்ந்தெடுத்துருவ, அங்க போய் பிறப்பெடுப்ப. ஒரு ஸ்டேஜுக்கு மேல எங்கன விட்டியோ அதே மாதிரி ஞாபகம் வரும். அப்ப மீண்டும் தியானம் பண்ணி அந்த ஞாபக சக்தியை பெருக்கிக்கிட்டு ஒரு இடத்துல முழு ஞாபக சக்தி வந்தா மட்டும்தான் நீ தன்னை உணர முடியும். இல்லைன்னா கடினம், இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிங்கிறத நீங்க அவசியமா பார்த்துக்க. சரியா? இதுதான் இதுக்குள்ள இருக்கிற, இன்னைக்கு இருக்கிற உங்ககிட்ட இதை ஒரு பாடமா நீங்க எப்படியாவது ஆராய்ச்சி பண்ணுங்க, யோசிங்க. இப்ப நீங்க மற்றவங்க மாதிரி வீணா போயிடாதீங்க. இரு துவாரத்தையும் கவனிச்சு சந்திரக்கலை, சூரியக்கலை, அந்த கலை, இந்த கலைன்னு சொல்லிக்கிட்டு இந்த தத்துவங்களையும் வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற பாடத்திட்டம் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க மாவாட்டி வீணா போயிடாதீங்க. இதை ஒரு ஆராய்ச்சியா பண்ணுங்க. அப்ப உடலையே நன்கு ஆய்ந்து கலைந்து ஒரு குருவோட இருக்கும்போது குரு வந்து உங்களுக்கு ஞாபக சக்தியை கொடுக்கறதுக்கான திறனை ஏற்படுத்துறாரு. நீங்க பண்ற தியானத்துக்குள்ள இரு காற்றையும் உங்களால இணைக்க முடியாது. அப்ப அந்த இரு காற்றை இணைக்கிறதுக்கு அவர் ஒரு வாய்ப்பை உருவாக்குறாரு. அப்ப நீங்க என்னன்னா கவனித்தல். அதனாலதான் என்ன சொன்னாங்கன்னா, புருவ மத்திய கவனியோ, இல்ல இரு துவாரத்தை கவனியோ, இல்ல மூச்சை அப்படியே, மூச்சுன்னா ஒன்னையே கவனிச்சுக்கிட்டு அப்படியே நான் மௌனமா உட்காருன்னு சொன்னேன்ல, உனக்குள்ள என்ன வேலை நடக்குதுங்கிறத கவனிச்சுட்டு உட்கார்றது. அப்ப ஒரு நாள் நீ உன்னை மறந்து போயிடலாம், பரவாயில்ல. அப்ப மீண்டும் அங்க என்னன்னா, உன் உயிர் சக்திக்கு ஞாபக சக்தி ஊற்றப்படுகிறது. உன் உயிர் சக்தி உருவாகிட்டு இருக்கு, அதுக்கு டைம் கொடு, அதுக்கு பேஸ் கொடு. அப்ப அந்த உயிர் சக்தி உருவாகும் போது மின்சார தன்மை இருக்கிறதுனால உடல் சூடாகும், உடல் தன்மை மாறும். அப்ப உடலையும் ரெடி பண்ணிக்க. அப்ப உடலை ரெடி பண்றது எதுக்கு ரெடி பண்றதுன்னா, சக்தி கடவுள் அப்படின்னு தப்பான டிராக்குக்கு போகாத, எந்த அதிசயத்தையும் பண்ணாத, எதையும் உன்னை மிகைப்படுத்தாத, யார்கிட்டையும் காட்டாத. உன் ஞாபக சக்தி முதல்ல பெருக்கெடுத்து ஓடுறதுக்கும் உன் ஞாபக சக்தியை உருவாக்குறதுக்கும் நீ யாருன்னு கண்டுபிடிக்கிற பாரு, அதுதான் ஹைலைட்டு. கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ஹைலைட்டே கிடையாது. கடவுளை யாருமே இங்க பார்க்கல, தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க எல்லாரும் வந்து யாரும் கடவுளை பார்க்கவே இல்லை. எந்த ஞானியும் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த உயிர் துளி என்ன, தான் எதுக்கு இந்த பூமியில விழுந்தோம், தான் எதுக்கு பிறந்தோம், தான் எதுக்கு வளர்ந்தோம், எத்தனை பிறப்பு எடுத்தோம், எத்தனை பேரோட டிராவல் பண்ணோம். அப்ப பல பிறப்புகள் ஞாபகம் வருது. அப்ப நம்ம கூட இருக்கிற சீடர்கள்லாம் என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் தங்கையா பிறந்திருக்கான், தாயா இருந்திருக்கிறாங்க, பல செயல்கள்ல அப்படி சுழற்சிக்குள்ளே நம்ம இருந்திருக்கிறோம். இப்போ அதனாலதான் நம்ம அந்த கனெக்ஷன்ல உங்களை அப்பான்னு தோணுது, அண்ணன்னு தோணுது, அன்பா இருக்குன்னு தோணுது. அந்த முன் ஜென்மத்தோட தொடர்பு, அந்த இன்னர் லிங்க், அதெல்லாம் இதுதான். புரியுதுங்களா? அப்ப நமக்குள்ள என்னன்னா, தினந்தோறும் ஒரு குரு, சரியான குருவோடு இருக்கும்போது இந்த எழுத்து, அவருடைய குரல், அதை ஆராய்ச்சி பண்ணி கொண்டு நம்ம அந்த மௌனமாக
நம்ம அமர்ந்து இருந்து அதை கவனிக்கும் போது அந்த உயிர் சக்திகள் பலப்பட எப்ப பலப்படுதோ அப்பதான் உன்னை யாருன்னே தெரியும். புரியுதா? அதுக்கப்புறம் நீ என்ன தெரிஞ்சுக்கிற? ஒருத்தர் சொல்றாருல, ஒரு ஞானிய 9 கோள்ல இருந்து விடுபட்டாருன்னு, 9 கோளே அவராதான் இருப்பாரு. அப்புறம் 9 கோள் வந்து அவரை போய் எங்க போய் அட்டாக் பண்ண போகுது? புரியுதா? இதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அப்ப இதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப உன்னதமா தெரிஞ்சு பண்ணிக்கணும்.